காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலை செய். ஞான தவ குலமே நீ அருள் தரும் பணியை செய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் கொடுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நல்லாயின் நேயரை சிறப்பிக்க திரு அவை நம்மை பெருமகிழ்வோடு அழைக்கின்றது. படைத்தவர் பாதுகாப்பார் என்பது இன்றைய நாளின் கருப்பொருள். ஏன் பாதுகாப்பு, எதற்காக நடுக்கம் எனும் வினாக்கள் இன்றைய வழிபாட்டை கூர்ந்து சிந்திக்க அழைக்கின்றன. அஞ்சி நடுங்கி மேலறையில் பாதுகாப்பு வளையங்களில் இருந்த சீடர்களில் ஒருவரான பேதுரு பெந்தைகோஸ்து என்னும் நாளில் துணிவுடனும் ஆற்றலோடும் மாற்றத்தை எதிர்நோக்கி வீர முழக்கமிட்டதை இன்றைய முதல் வாசகத்திலும், நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே தன் உயிரை சிலுவையில் பலியாக்கிய இயேசு காயங்களுக்கு மருந்திடவும் வழி தவறினோருக்கு நேர்வழி காட்டவும் புரட்சியின் புதல்வரான சுட்டி காட்டப்படுவதை இரண்டாம் வாசகத்திலும், நல்ல ஆயன் நானே எனும் இயேசுவின் துணிவான வெளிப்பாட்டில் தம்மை பற்றி மிக அழுத்தமாகவும் துடிப்பாகவும் கூறிய இயேசுவின் பணி நம் சிந்தனையை தூண்டுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் காண்கிறோம். பாதுகாப்பு வளையங்களுக்குள் அல்ல, மாறாக எது நடந்தாலும் இறைவன் பாதுகாப்பார் எனும் சீரிய சிந்தனை நம் உள்ளங்களிலும், குறிப்பாக இன்றைய இளையோர் உள்ளங்களிலும் மிகுந்து காணப்பட இறையருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் நம்பிக்கையோடு பங்கேற்போம். ஆண்டவரது இரக்கத்தால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் நிலை பெற்றுள்ளன. அல்லேலூயா. திருப்பாடல்கள் 32 இறைவசனங்கள்
5 மற்றும் 6. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நமது சங்கை மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் முதன்மை குரு, இன்றைய இந்திய திருத்தூது மையத்தின் தேசிய செயலாளர் பேரொரு தந்தை பி. அம்ப்ரோஸ் அவர்களுக்காகவும் அவருடைய பணிக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஆனஸ்ட் அவர்களுக்காகவும் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், செல்வராஜ் ஃப்ளோரா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ரூபன் ஆதலின் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டவருக்குள் நித்தலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆக்னஸ், MC ஆண்டனி, MC ஆண்ட்ரூஸ், MC வின்சென்ட், லில்லி தெரேசா, டொமினிக், ரீட்டா மனோகரன் மற்றும் 17வது வருடம் நினைவு கூறுகின்ற அந்தோனி அம்மாள், நேற்று இறைவனடி சேர்ந்து மணப்பாக்கத்தை சார்ந்த தலைமை ஆசிரியரும் மருத்துவருமான ஆசிரியர் தனிஸ் கிளாஸ் அவருடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும், கொரோனா நோயினால் இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறை அன்னையாம் திரு அவை நல்லாயன் ஞாயிறாக கொண்டாடுகிறது. பாஸ்கா காலத்தில் இருக்கின்ற 7 வாரங்கள் 7 சிந்தனைகளை கொடுத்து நம் ஆண்டவர் இயேசுவை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும், அவரை போல் வாழவும், குறிப்பாக இந்த இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற சிந்தனைகளின் பின்புலத்தில் இயேசுவினுடைய மந்தையை சார்ந்தவர்களாகவும், அவருடைய குரலுக்கு செவிமடுக்கின்றவர்களாகவும், அவர் காட்டும் வழியில் நடக்கின்றவர்களாகவும் வாழ முயற்சிப்போம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவை தெய்வ அழைத்தல் நாளாகவும் சிறப்பிக்கின்றது. எனவே நம்முடைய திருத்தந்தை, பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், அருட் சகோதரிகள், மறை போதகர்கள், நற்செய்தி அறிவிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற எல்லா பணியாளர்களுக்காகவும் செபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்னும் அதீத இறை அழைத்தல் தாய் திரு அவைக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தூய மறு நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல நல்லாயனாகிய இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக்க. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவருக்கு விசையவாக்கினார். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 மற்றும் 36, 41. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை கடவுளும் ஆண்டவரும் விசேஷமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்துப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே,
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பமல்லவா? என் நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா, எங்கும் மொழி ஆகா, எங்கெங்கும் மொழி அல்லவா?
இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களில் 1000 திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 20 முதல் 25 முடிய. அன்புக்குரியவர்களே, நன்மை செய்வதும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து செய்துள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பலி அளிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தன்னை அவர் ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் தன் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களில் 1000 கண்காணிப்பாருமாக இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1 10 முடிய. இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார்.
ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். இந்த 4ஆம் பாஸ்கா காலத்தினுடைய ஞாயிறும் ஞாயிறு கொண்டாட்டத்தினுடைய இறைவார்த்தை வழிபாடும் நம் ஆண்டவர் இயேசு நமக்கான நல்ல ஆயனாய் இருக்கிறார். இந்த நல்ல ஆயனுடைய மந்தையை சார்ந்தவர்களாய், அவருடைய கொட்டிலை சார்ந்தவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழுத்தமாய் சொல்லுவதாகவே உணர்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தாயாம் திரு அவை உலக ஜெபம் இறையழைத்தலுக்கான ஜெப நாளாகவும் இறையழைத்தல் தினமாகவும் கொண்டாடுகிறது. இதனால் நாம் நம்முடைய தாய் திரு அவையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் துவங்கி நற்செய்தி அறிவிப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற எல்லாருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கவும், இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு இன்னும் அநேக இறை அழைத்தல்களை கடவுள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, யூத மக்களிடையே மோயிசனுடைய அழைப்பை குறித்து ஒரு நீண்ட கதை ஒன்று உள்ளதாம். கடவுள் எப்படி மோயிசனை தன் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகின்ற ஒரு இறைவாக்கினராய், ஒரு மேய்ப்பனாய் இருக்க அழைத்தார் என்பதை குறித்து அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படியாய் சொல்லுகிறார்கள். மோயிசன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதுதான் கடவுள் அவரை எரியும் முட்புதருக்கு அருகிலிருந்து அழைத்தார் என்று சொல்லி விடுதலை பயனுள்ள புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது. இது மோயிசனுடைய அழைத்தலை குறித்து சொல்லுகின்ற பகுதி. இந்த அழைத்தலுக்கு முன்பாக நடந்த சம்பவம் தான் இந்த அழைத்தலுக்கான மூல கூறாக சொல்லுகின்றார்கள். மோயிசன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை பாலை நிலத்தில் மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆடு ஒன்று கூட்டத்திலிருந்து ஒரு இடம் நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததாம். அது எங்கு செல்லுகிறது என்பதை கவனிப்பதற்கும் மீண்டும் அதை மந்தையோடு சேர்ப்பதற்கும் மோயிசன் அந்த மந்தையிலிருந்து விலகிச் சென்ற
ஆட்டின் பின்னாலேயே சென்றாராம். அந்த ஆடு நெடுந்தூரம் பயணித்து இறுதியாக ஒரு நீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து நீர் குடித்ததாம். இதை கண்ட மோயிசன், உனக்கு தாகம் எடுத்ததால் தண்ணீர் தேடி இவ்வளவு தூரம் வந்தாயோ, இதை நான் அறியாமல் போனேனே என்று சொல்லி அந்த ஆட்டிடம் மோயிசன் சொன்னதாகவும், அதன் பிறகு தொடர்ந்து மோயிசன் இப்படியாய் சொன்னாராம், நீர் நெடுந்தூரம் நடந்து வந்து தண்ணீர் பருகியதால் ஒருவேளை நீ களைப்புற்றிருக்கலாம். எனவே உன்னுடைய களைப்பை ஆற்றுவதற்கு நான் உன்னை தூக்கி என் தோளின் மேல் சுமந்து கொண்டு நம்முடைய மந்தையோடு கொண்டு போய் உன்னை சேர்ப்பேன் என்று சொல்லி அந்த ஆட்டை எடுத்து தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு தன்னுடைய மந்தை இருக்கின்ற இடத்திற்கு அதை கொண்டு வந்து மந்தையோடு சேர்த்தாராம். இந்த சம்பவத்தை பார்த்த கடவுள் மோயிசரிடம் சொன்னாராம், என் ஆடுகளை, என் மக்களை, எகிப்தில் துன்பப்படுகின்ற என்னுடைய ஜனங்களை அழைத்து வருவதற்கான சரியான ஆள் நீதான். காரணம், நீ இந்த ஆட்டை கவனித்து கொண்டதாலோ அல்லது அதன் மீது அதீத அன்பு கொண்டிருப்பதாலோ அல்ல. அது உனக்கு சொந்தமல்லாதது, உன் மாமனாருக்குரிய, அடுத்தவனுக்குரிய ஆடு என்று தெரிந்தும் நீ அதற்காக உன்னையே முழுவதுமாய் கையளிக்க முயன்றாய். தொலைந்த அந்த ஆட்டை நீ தேடிச் சென்றாய். ஓடுகின்ற மந்தையை நீ பின்தொடர்ந்து சென்றாய். அது களைப்புற்றிருக்கிறது என்பதை அறிந்து அதை தோளின் மேல் சுமந்து கொண்டு பத்திரமாய் நீ அதனுடைய மந்தையோடு சேர்த்தாய். எனவே நீதான் என் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வருவதற்கான சரியான ஆள் என்று சொல்லி மோயிசனை கடவுள் அழைத்தார் என்று சொல்லி யூத மக்களிடையே இப்படிப்பட்ட ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தியைத்தான், இந்த ஆயனுக்குரிய செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு தருவதாகவே நான் பார்க்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம். பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு நாம் ஏற்கனவே பாஸ்கா காலத்தினுடைய முதல் வாரத்தில் கடந்த 14ஆம் தேதி வாசிக்க கேட்ட அதே பகுதியைத்தான் இந்த பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய முதல் வாசகமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி பேதுருனுடைய முதல் மறையுரை என்று சொல்லப்படுகின்றது. கடந்த வாரத்தில் நாம் இயேசுவினுடைய உயிர்ப்பையும் சீடர்களுடைய வாழ்வையும் நாம் பொறுத்து தியானித்த பொழுது, சீடர்களுடைய வாழ்வு இயேசுனுடைய உயிர்ப்புக்கு முன், சீடர்களுடைய வாழ்வு இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பேதுருடைய வாழ்வு எப்படி மாறியது, தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பேதுரு எப்படி மாறினார், உயிர்த்த ஆண்டவரை சந்திக்காதவரை எப்படி இருந்தார், தூய ஆவியானவரை பெறாதவரை எப்படி இருந்தார் என்பதையெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். அன்புக்குரியவர்களே, புனித பேதுரு வழங்கிய முதல் மறையுரையை கேட்டு எருசலேமினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து திருவிழாவிற்கு வந்திருந்த மக்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு கலாச்சாரத்தை உடையவர்கள், பல்வேறு மொழிகளை பேசுகின்றவர்கள், ஆனால் அவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு அழகானதொரு மறையுரையை, அருளுரையை படிக்காத, படிப்பறிவில்லாத பேதுரு கூறியதை கேட்டு ஏறக்குறைய அன்று 3000 பேர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தொடக்க கால திருச்சபையினுடைய நம்பிக்கையாளர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் சொல்ல நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, பேதுரு தன்னுடைய முதல் மறையுரையிலேயே அழுத்தமாய் சொல்லுகின்றார், யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள், என் சொற்களை கவனித்து கேளுங்கள். அவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் இயேசுவை
கடவுளை, ஆண்டவரை, மெசியாவை, நமக்காக கடவுள் கொடுத்த ஆயனை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். திருத்துதர்கள் பணி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 32வது இறைவசனம். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்று அழுத்தமாய் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் முதலானவர், எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர், மாட்சியை ஆடையாய் அணிந்திருக்கிறவர், மாண்புக்கு உரியவர், அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. எனவே அவர் ஆண்டவர், கடவுள். இந்த ஆண்டவர் அல்லது கடவுள் என்கின்ற இந்த சொல்லாடலை இயேசுவுக்கு பேதுரு பயன்படுத்துகின்றார். காரணம், பேதுரு இயேசுவோடு இருந்தார், இயேசு கற்பித்த போதனைகளை அருகில் இருந்து கேட்டார், கடவுள் அவர் வழியாய் செய்த வல்ல செயல்களை அவர் பார்த்தார். மொத்தத்தில் இயேசுவை அவர் அனுபவித்தார், இயேசுவை முழுமையாய் அனுபவித்தார். அருகிலிருந்து பார்த்தார் என்பதை விட அருகிலிருந்து அணுவாய் அவரை அனுபவித்தார். எனவே தான் இந்த பேதுரு அழகாய் சொல்லுவார், நீர் கடவுள், வாழும் கடவுளின் மகன், நீர் மெசியா என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவார். இதே பேதுரு தான் நேற்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். எல்லாரும் இயேசுவை விட்டு விலகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் போய்விட விரும்புகின்றீர்களா? பேதுரு மட்டும்தான் அழுத்தமாய் சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. அந்த நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றன, ஆற்றுப்படுத்துகின்றன. எங்களை அது தாளாட்டுகிறது, அது எங்களை தேற்றுகின்றது, எங்களுக்கு அமைதியை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, சஞ்சலத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறது. நீதான் எங்களை ஆதரிக்கின்ற, அரவணைக்கின்ற, வழிநடத்துகின்ற, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற நல்லாயனாயிருக்கிறீர் என்று சொல்லி பேதுரு இயேசுவை ஆண்டவர், மெசியா என்று இங்கு அழுத்தமாய் சொல்லுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, மெசியா என்று சொல்லுகின்ற பொழுது அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்றது. இந்த கிறிஸ்து நமக்காக கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், தூயாவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். எனவே தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு தன்னை அவர் கையளிப்பதற்கு முன் வந்தார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் யோவான் அழகாய் சொல்லுகின்றார். 10ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம், என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நான் வந்துள்ளேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு, இந்த நல்லாயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தார். இதை குறித்து தான் இன்றைய 2வது வாசகத்திலே பேதுரு அழகாய் சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு இயேசுவினுடைய பெயரால் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து, நீங்கள் எல்லாரும் இயேசுனுடைய மந்தைக்குரியவர்களாய் மாறுங்கள், அப்படி மாறுவதற்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்கின்ற அழுத்தமான இயேசுவினுடைய நற்செய்தி பணியின் முதல் செய்தியை அவர் கொடுக்கின்றார். இயேசு கலிலேயாவில் நற்செய்தி அறிவிக்க துவங்கிய பொழுது மார்க்கு நற்செய்தியாளர் அழகாய் சொல்லுகின்றார், திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர் கலிலேயாவில் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார். முதலில் அவர் சொன்னது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், இறையரசு நெருங்கி வந்துவிட்டது. அதே வார்த்தைகளைத்தான் பேதுருவும் என்னை முதல் வாசகத்தில் சொல்லுகின்றார், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதே செய்தியைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலும் நாம் வாசிக்கின்றோம். பேதுரு அழகாய் சொல்லுகின்றார், நம் ஆண்டவர் இயேசு நன்மை செய்து துன்பப்பட்டார், அதை அவர் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார், பொறுமையோடு தாங்கினார். எனவே அவர் கடவுளுக்கு உகந்தவராய் ஆனார் என்று சொல்லுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது இறைவசன 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கணும். அன்புக்குரியவர்களே, இப்படி நன்மை செய்து எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்ட இந்த இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று சொல்லுகின்றார். இது நமக்கான இறை அழைத்தல், இது நமக்கான தேவ அழைத்தல். இது எல்லாருக்கும் பொருந்தும். தேவ அழைத்தல் என்பது, இறை அழைத்தல் என்பது
ஏதோ திருச்சபையினுடைய தலைவர்களுக்கு மட்டும், குருக்களுக்கு மட்டும், ஆயர்களுக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அருட் சகோதரிகளுக்கு மட்டுமானது அல்ல. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவனுக்கான தெய்வ அழைத்தல் இருக்கின்றது. பெற்றோராக, கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, இளைஞனாக, இளம் பெண்ணாக, ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நாம் எல்லாருமே வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இந்த அழைப்பிற்கு மிகப்பெரிய முன்னுதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே தான் பேதுரு இந்த 2வது வாசகத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இவற்றுக்காகவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையோடு தான் இன்றைய நற்செய்திக்கு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி இயேசு நல்ல ஆயன் நானே என்று அழுத்தமாய் சொல்லுவதை, அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியில் மட்டும் நானே என்று சொல்லுகின்ற சொல்லாடல்கள் 7 இருக்கின்றது. இயேசு அழகாய் சொல்லுவார், நல்ல ஆயன் நானே, வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. இப்படி இயேசு நானே என்கின்ற சொல்லாடலை அழகாய் பயன்படுத்துவார். இந்த எல்லாவற்றிலும் அதீத அழகுடையதும், அதீத பொருளுடையதும், அதீத இறையலை தாங்கியிருப்பதும் இன்றைய வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகின்ற நல்ல ஆயன் நானே என்கின்ற இந்த சொற்றொடர். அன்புக்குரியவர்களே, இந்த சொற்றொடரை இயேசு பயன்படுத்துவதற்கு காரணம் இருக்கின்றது. யூதர்கள் நம்பினார்கள், அல்லது யூதர்களுடைய மரபிலே, அவர்களுடைய வரலாற்றிலே இப்படி ஒரு பின்புலம் இருந்தது. அவர்கள் கடவுளையே நல்ல ஆயனாகத்தான் அவர்கள் கண்டார்கள். இந்த நல்ல ஆயனை குறித்த சிந்தனை, எண்ணம் பழைய ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் யூத மக்களால், யூத தலைவர்களால், இறைவாக்கினர்களால் முன்வைக்கப்படுவதை நாம் வாசிக்க முடிகிறது. தொடக்க நூல் புத்தகம் 49:24 இந்த ஆயனை குறித்த செய்தி, அல்லது இஸ்ரேல் மக்கள் கடவுளை ஆயனாக நினைத்ததை, எண்ணியதை குறித்து நாம் வாசிக்க முடியும். தொடக்க நூல் புத்தகம் 49:24 யோசேப்பு தன்னுடைய புதல்வர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஆசி வழங்குகின்ற பொழுது அவர் இப்படியாய் சொல்லுவார். தொடக்க நூல் புத்தகம் 49:24 இறைவசனத்திலே இறுதியாய் அவர் சொல்லுவார், ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின, ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார், இஸ்ரேலின் பாறையே ஆயராய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். மோயிசன், எசையா, எரேமியா, எசேக்கியேல், ஆமோஸ், செக்கரியா, தாவீது அரசர், இவர்கள் எல்லாருமே கடவுளை ஆயனாக பாவித்து ஆயனுடைய தன்மையை குறித்து பேசுகின்றார். கடவுள் எப்படி ஆயனுக்குரிய தன்மையோடு தம் மக்களை வழிநடத்தினார், பாதுகாத்தார், அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்பதை பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் நமக்கு அழகாய் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த பின்புலத்தில் தான் இன்றைய பதிலுரை பாடல், திருப்பாடல்கள் 23 அமைந்திருக்கின்றது. தாவீது அரசர் தன்னுடைய அரசர் திருப்பொழிவுக்கு முன்பு அவர் ஆயனாய் இருந்தார். எனவே தான் தாவீது அழகாய் சொல்லுவார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்னை இஸ்ரேலின் அரசராக்கினார். ஆண்டவர் தாவீதை அரசனாய் அருட்பொழிவு செய்வதற்கு அவர் செய்து கொண்டிருந்த தொழிலும் ஒரு முக்கிய ஒன்றாய் பார்த்தார். தாவீது அரசருடைய சகோதரர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் அவர்களிலெல்லாம் கடையவனும் அவருடைய தந்தையினுடைய மந்தையை மேய்க்கின்றவனும் பாதுகாக்கின்றவனும் வழிநடத்துபவனுமாய் தாவீது இருந்தபடியால் தாவீதை ஆண்டவர் தெரிவு செய்து அபிஷேகம் செய்கின்றார். ஆண்டவருடைய பரிசுத்த பாதுகாப்பை, அவருடைய பராமரிப்பை, அவருடைய வழிநடத்துதலை உணர்ந்த தாவீது ஆண்டவருடைய ஆயின் தன்மை குறித்து அழகாய் சொல்லுகின்ற பொழுது இன்றைய திருப்பாடல்கள் அதற்கு சான்றாய் அமைகிறது. அழகாய் அவர் பாடுகின்றார், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்கின்றார்,
அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் அவர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிறேன். அவருடைய கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறார். எனது பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றார். என் வாழ்நாளெல்லாம் அவரது அருள் நலத்தையும் பேரன்பையும் நான் அனுபவிக்கும்படி செய்கின்றார். அவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்க எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடல்கள் 23 தாவீது அரசர் ஆண்டவரை ஆயனாய் பாவித்து அழகாய் பாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, எசையா இறைவாக்கினர் 40ஆம் அதிகாரம் 11வது இறைவசனத்தில் என வாசிக்கின்றோம். ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். 40ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற நற்செய்தியை பறைசாற்றுவதாய், அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கடவுள் அவர்களை விடுவித்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் மீண்டும் அவரை குடியமர்த்துவார் என்பதை பிரதிபலிப்பதாய் இருக்கின்ற பகுதியில் எசையா இறைவாக்கினர் ஆண்டவருக்கு தமக்கு சொன்ன வார்த்தைகளை இங்கு மேற்கோள் காட்டுகின்றார். அவர் தன்னுடைய மக்களை தேடி வருவார். அவர் அவர்களுக்கு ஆயனாக இருப்பார். அவரே அவற்றை வழிநடத்துவார். அவற்றை பாதுகாப்பார். அவளுக்குரியதை அவர் கொடுப்பார் என்று சொல்லி அவர் முன்மொழிவதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் இஸ்ரேலுடைய ஆயர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அழகாய் சொல்லுவார். நல்ல ஆயன் எப்படிப்பட்டவராயிருப்பார்? தன் மந்தையை தேடி சென்று பேணி காப்பவராய், காணாமல் போனதை தேடுபவராய், அலைந்து திரும்பவும் கொண்டு வருபவராய், காயப்பட்டவற்றுக்கு கட்டுப்போடுபவராய், நலிந்தவற்றை திடப்படுத்துவராய். எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம் மற்றும் 16வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கணும். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை யூத மக்கள் நல்ல ஆயனுக்குரிய எல்லா தன்மையோடும் செயல்பட்ட கடவுளாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். இந்த பின்புலத்தில்தான் இயேசு அந்த அப்பா கடவுளைப் போல் தன்னையும் ஒரு நல்ல ஆயனாய் தன் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பு இன்றைய நற்செய்தியினுடைய முற்பகுதியை நாம் வாசிக்க வேண்டும். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35 41 முடிவுள்ள பகுதிகளில் பார்வையற்றோர் பரிசேயர் என்று சொல்லி பரிசேயரை இயேசு சாடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதனால் கோபம் கொண்டு அவர்கள் இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இந்த புண்பிலத்தில் தான் இயேசு தன்னை ஆயனாகவும், அதிலும் நல்ல ஆயனாகவும், தன் ஆடுகளை அறிந்திருக்கின்றவராகவும், தன் ஆடுகளை வழிநடத்துபவராகவும், தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவராகவும், தன் ஆடுகளை எல்லாவித தீமையிலிருந்தும் தீங்கிலிருந்தும் தீய மனிதர்களிடமிருந்தும் பாதுகாக்கின்றவராகவும் இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாய் நமக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த இயேசுவினுடைய தொட்டிலை சேர்ந்தவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். எப்படிப்பட்ட ஆயர்கள் நல்லவர்கள், எப்படிப்பட்ட ஆயர்கள் தீயவர்கள் என்பதை இயேசு அழகாய் சொல்லுகின்றார். தீய ஆயர்கள் தன் ஆடுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. அவைகளை குறித்து அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. அவர்கள் ஆடுகளை பேணி காப்பதற்கு பதிலாக அவற்றை கொல்லுபவர்களாகவும் அழிப்பவர்களாகவும் தான் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் ஆடுகளை பாதுகாக்க அவர்கள் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ஆயர்களிடமிருந்து ஆடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் இயேசு இன்றைய முதல் பகுதியில் சொல்லுகின்றார். இரண்டாவது பகுதியில் இயேசு தன்னை ஒரு நல்ல ஆயனாக முன்னிலைப்படுத்தி அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை அழகாய் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல ஆயன் எப்படிப்பட்டவனாய் இருப்பார்? தன் ஆடுகளை அறிந்தவனாயிருப்பார். தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றவனாயிருப்பார். பென்னி கிரகாம் மிக பிரசித்தி பெற்ற நற்செய்தியாளர்
நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இந்நாள் புனித 2ஆம் அருள் சின்னப்பரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் இப்படியாய் சொல்லுவார். He lived like his master, the good shepherd, and he died like his master, the good shepherd. அவர் தன்னுடைய நல்ல ஆயனாகிய இயேசுவை போல் வாழ்ந்தார், தன் நல்ல ஆயனாகிய இயேசுவை போல் இறந்தார் என்று சொல்லி 2ஆம் அருள் சின்னப்பரை பற்றி பில்லி கிரகாம் என்கின்ற பிரசித்தி பெற்ற நற்செய்தியாளர் குறிப்பிடுவார். அன்புக்குரியவர்களே, இயேசு தன் ஆடுகளை அறிந்தவராயிருந்தார், தன் ஆடுகளுக்காய் எல்லாவற்றையும் செய்கின்றவராயிருந்தார், தன் ஆடுகளுக்காய் உயிரை கொடுப்பவராயிருந்தார். எனவே இந்த ஆயனை சேர்ந்த மக்களாய் நாம் வாழ முயற்சிப்போம். இந்த ஆயனை நாம் கண்டுகொள்வோம். இந்த ஆயன் காட்டுகின்ற வழியில் நாம் நடப்போம். இந்த ஆயன் நமக்கான எல்லாவற்றையும் தரக்கூடியவராய் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த ஆயனுக்குரிய மக்களாய் நாம் வாழ அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாள் சொல்லுவது போல் தேவ அழைத்தலுக்காக ஜெபிப்போம். இன்னும் அநேக அழைத்தல்களை கடவுள் உருவாக்க வேண்டும். தொடர்ந்து இயேசுனுடைய நற்செய்தி அறிவிப்பு நடைபெற வேண்டும். மக்கள் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். அதற்கான பணியாளர்களை ஆண்டவர் தாமே தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதே வேளையில் ஏற்கனவே அழைத்தல் பெற்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நல்ல ஆயன் தம்முடைய வல்லமை மீது கரத்தின் கீழ் வைத்து தாங்க வேண்டுமாய், பாதுகாக்க வேண்டுமாய், அவர்களுக்குரியதை செய்து கொடுக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் அவர் தாய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்தோலிக் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை நிற்பவர் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரவை உறைவதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் நம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்கிட அருள் புரிய மன்றாடுவோம். வழிநடத்தும் இறைவா, ஆயன் மந்தையை பேணி காப்பது போல திரு அவையின் திருப்பணியாளர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்படும் இறை மக்களை சிறப்பான விதத்தில் பேணி காக்கவும்
வளர்ந்து வரும் இளைய சமூகத்திற்கு நேர் வழிகாட்டும் நல்ல ஆயன்களாக நற்பணியாளர்களாக வழிநடத்தி செல்லும் ஆற்றலை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் நாயகனே, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு புதிய சமூகம் படைக்கவும் எதிர்காலத்தில் பல 100 இளைஞர்களை சிறப்பான நாட்டு தலைவர்களாக உருவாக்கி நாட்டை அமைதி பாதையிலும் நேரிய வழியிலும் நடத்தி செல்ல அவர்களுக்கு மனமாற்றம் தந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பின் இறைவா, எங்களின் அன்றாட வாழ்வு பணிகளில் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா பணிகளையும் சிறப்பாக ஆசீர்வதித்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளையோரும் தங்களின் பாதுகாப்பு வலயங்களிலிருந்து விடுபட்டு சமூகத்தின் அன்றாட பாதிப்புகளில் தங்களை ஈடுபடுத்தி மக்கள் அனைவருக்கும் நலமான வாழ்வை வழங்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துணிவின் சாயலே இறைவா, எங்கள் பங்கு தளத்தில் உள்ள அனைத்து இளையோரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். துணிவோடும் உத்வேகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் புத்து எழுச்சியோடும் பங்கு பணிகளில் ஈடுபட்டு தங்களின் இருப்பை அனைவருக்காகவும் பயன்படுத்தவும் தேர்ந்து தெளியவும் சிறப்பான அருளை தந்தருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். சிறப்பாய் இந்த உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா நோய் தொற்றிலிருந்து உலகம் மீட்கப்படவும், கொரோனா நோய் தொற்றினால் இறந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், நோய் தொற்று நிமித்தமாய் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் நல்ல ஆயனின் பேரிரக்கத்தால் பரிபூர்ண சுகமடையவும், இவர்களுக்காய் முன்வரிசையில் நின்று போராடுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், மருத்துவத் துறையை சார்ந்த பல்வேறு தன்னார்வ உள்ளங்கள் பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க உலக சுகாதார மையம் எடுக்கின்ற முன்னெடுப்புகளுக்கு தேசங்கள் ஒத்துழைப்பு நல்கவும், நாடுகளின் தலைவர்கள் இந்நெருக்கடியான சூழலை புரிந்து பேரிரக்கத்தோடு தங்களுடைய மக்களை வழிநடத்தவும், ஆண்டவர் அவர்களோடு இருந்து ஞானத்தை நல்கி தம் தேசத்து மக்களுக்கான தேவைகளை உய்த்துணர்ந்து செய்து கொடுத்து அவர்களை பாதுகாக்கவும், அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுத்து அவர்களை இந்த நெருக்கடியான சூழலில் பராமரிக்கவும், நீண்ட ஊரடங்கு உத்தரவால் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகி இருக்கின்ற தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்தோர், ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள் எல்லாரையும் கடவுள் கனிவுடன் கண்ணோக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். இறைவா, உம் மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் நல்ல ஆயன் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே நல்லாயனே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகுக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்துமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து, நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்ற கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் மேதகு நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு இந்த ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் நல்லாயனாம் இயேசுவின் மந்தையை சார்ந்தவர்களாய் வாழ அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் நாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நல்லாய நேசு தருகின்ற அமைதி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்னவர். திராட்சை செடி நானே என்று சொன்னவர். வாழ்வும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று சொன்னவர். இருக்கிறவராய் இருக்கிறவர் நானே என்று மொழிந்தவர். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காய் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னவர். என் ஆடுகளை நான் அறிவேன், அவர்களை பெயர் சொல்லி அழைப்பேன், அவற்றின் நறுமணத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுபவரும் இவரே. நல்லாயன் இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணை நமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருள் சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணை நமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருள் சுடரை பாசத்தினை பொழிவார். பாசத்தினை பொழிவார். என்னா என்னேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னா என்னேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. முழந்தால் படியிடுவோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாட்களில் கொரோனா நோய் தொற்று நெருக்கடி வேளையில் துன்பப்படுகின்ற மக்களுக்காக அன்னை மரியாளை நோக்கி மன்றாட அழைத்திருக்கிற ஜெபத்தை திருத்தந்தையோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஓ இறைவனின் புனித அன்னையே, உம்முடைய பாதுகாவலில் நாங்கள் தஞ்சமடைகிறோம். துயர்மிக்க இன்றைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகமும் துன்பத்திற்கும் கவலைக்கும் இரையாக்கப்படுகிற போது, இறைவனின் தாயே, எம் அன்னையே, உமது பாதுகாவலில் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். கன்னிமரியே, கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கு நடுவில் உம்முடைய கருணைமிக்க கண்களை எம் மீது திருப்பி அருளும். மிகுந்த கலக்கமடைந்தவர்களையும் தாங்கள் மிகவும் அன்பு செய்தவர்களை பறிகொடுத்தோம். அதே நேரம் அவர்களை மிகவும் பாதிக்கும் வகையில் அடக்கம் செய்து மிகுந்த கலக்கமடைந்து அழுது புலம்புகிறவர்களை தேற்றி அருளும். தாங்கள் நேசிப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது நோய் தொற்று பரவாமல் இருப்பதை தடுக்கும் பொருட்டு அவர்களுக்கு அருகே இருக்க முடியாமல் கவலையில் தோய்ந்திருப்பவர்களுக்கு அருகில் நீரே இருந்தருளும். எதிர்காலம் பற்றிய நிச்சயமின்மையாலும் பொருளாதார பின்னடைவு மற்றும் வேலையின்மை ஆகியவற்றின் விளைவுகளாலும் துன்பத்திற்குள்ளாகி இருப்போரை நம்பிக்கையால் நிரப்பியருளும். இறைவனின் தாயே, எம்முடைய அன்னையே, இந்த பெருந்துன்பம் முடிவுக்கு வரவும் நம்பிக்கையும் நிம்மதியும் புத்தம் புதிதாய் விடியவும் எமக்காக இரக்கத்தின் தந்தையாம் இறைவனிடம் மன்றாடும். கானாவில் நீர் செய்தது போல உம்முடைய இறைமகனிடம் எடுத்து கூறி முறையிட்டருளும். இதனால் நோயாளிகளின் குடும்பங்களும் பலியானவர்களின் குடும்பங்களும் தேற்றப்படட்டும். அவர்களுடைய இதயங்கள் நம்பிக்கைக்கும் பற்றுறுதிக்கும் திறக்கப்படட்டும். இந்த அவசர காலத்தின் போது முதல் வரிசையில் நின்று போராடும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் தூய்மை பணியாளர்களையும் தன்னார்வர்களையும் மேலும் பிறரை பாதுகாக்க தங்கள் வாழ்வை பொருட்படுத்தாமல் துணிபவர்களையும் பாதுகாத்தருளும். அவர்களுடைய துணிச்சல் மிக்க முயற்சியை ஆதரித்து அவர்களுக்கு வலிமையையும் தாராள உள்ளத்தையும் தொடர் உடல் நலத்தையும் அளித்தருளும். பகலிலும் இரவிலும் நோயாளிகளுக்கு அருகிலிருந்து உதவி செய்பவர்களுக்கும் மேய்ப்பு பணியில் கொண்டிருக்கும் ஆர்வத்தாலும் நற்செய்தியிலும் உண்மையாக இருப்பதாலும் ஒவ்வொருவரையும் ஆதரித்து அரவணைத்து உதவி செய்ய முயற்சிக்கும் அருட்பணியாளர்களுக்கும் அருகில் இருந்தருளும். வாழ்வின் அடிப்படை தேவைகளின்றி துன்புறுவோருக்கு உதவிட முன்வரவும் தொலைநோக்கு பார்வையாலும் தோழமை உணர்வாலும் தூண்டப்பட்டு நல்ல சமூக மற்றும் பொருளாதார தீர்வுகளை திட்டமிடுவதற்கு ஞானம், உள்ளார்ந்த அக்கறை மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவற்றுடன் நாட்டு தலைவர்களை ஆதரித்தருளும். மிகவும் புனிதம் நிறைந்த மரியே,
ஆயுதங்களை பெருக்குவதற்காகவும் சேமித்து வைப்பதற்காகவும் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்வதற்கு பதிலாக எதிர்காலத்தில் இது மாதிரியான துன்பியல் சம்பவங்களை தடுப்பது எப்படி என்பதற்கு நற்பயன் அளிக்கக்கூடிய ஆராய்ச்சியை வளர்த்தெடுப்பதற்கும் செலவு செய்யப்படுவதற்கும் எம்முடைய மனசாட்சியை தூண்டிவிடும். அன்பு தாயே, நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய குடும்பத்தின் உறுப்பினர்களே என்பதை உணர்ந்திடவும் எம்மை இணைக்கும் இந்த உறவை அங்கீகரிப்பதற்கும் எமக்கு உதவியருளும். இதனால் சகோதரத்துவம் மற்றும் தோழமை உணர்வில் எண்ணிறைந்த ஏழ்மை மற்றும் நெருக்கடி சூழ்நிலைகளை குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் நாங்கள் உதவ முடியும். இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும், தொண்டாற்றுவதில் விடாமுயற்சியுடன் செயலாற்றவும், ஜெபத்தில் நிலைத்திருக்கவும் எம்மை தயார்படுத்தும். துயருருவோரின் ஆறுதலே அன்னை மரியே, துன்பத்தில் வாடும் பிள்ளைகள் அனைவரையும் அரவணைத்தருளும். எங்கள் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் வண்ணம் இறைவன் தம் வல்லமையான கரத்தை நீட்டி இந்த பயங்கரமான நோய் தொற்றிலிருந்து எம்மை விடுவிக்க மன்றாடி அருளும். எம் பயணத்தில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக நீர் எப்போதும் ஒளிர்கிறீர். உம்மிடம் எம்மையே ஒப்படைக்கிறோம். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமீன். மன்றாடுவோமாக்கு. நல்லாயரே ஆண்டவரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் மாடுகளை நிலையான பசும்புல் வெளியில் ஊட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடவும். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆயனின் மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் நல்ல ஆயனின் இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்காய் தம் உயிரையும் கொடுத்த நல்லாயனின் மந்தையை சேர்ந்தவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞான